மதுரை அலங்காநல்லூரில் நாளை தடையை மீறி ஜல்லிக்கட்டு நடைபெறுமா என்கிற பரபரப்பு எழுந்துள்ளது. காளைகளுடன் குலதெய்வத்தை வழிபடும் நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தடையை மீறி நாளை ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்துவதற்கான ஆயத்தமாக இந்த நிகழ்வு கருதப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சுடலைக்குமார், சொல்லுங்க, அலங்காநல்லூரில் நாளை ஜல்லிக்கட்டு போட்டி நடைவதற்கான அறிகுறிகள் தென்படுகிறதா? தற்பொழுது அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? இது குறித்ததான விரிவான தகவல்களை சொல்லுங்க சுடலை. வணக்கம் மோகன். உலக புகழ்பெற்ற தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டு போட்டியான ஜல்லிக்கட்டு போட்டியானது ஒவ்வொரு ஆண்டுதோறும் பொங்கலுக்கு மறுநாள் இந்த மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் உலக புகழ்பெற்று மிகவும் பிரசித்தி பெற்று இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக இதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்த நிலையில் இந்த விளையாட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறவில்லை. இந்த நிலையில் நாளைய தினம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடக்குமா என்ற கேள்விக்குறி உள்ளது. இந்த சூழலில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த வழிபாடானது நடைபெற்றிருக்கிறது. அதேபோல் இந்த ஆண்டும் பொங்கல் முடிந்த மறுநாள், அதாவது நாளை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு நடைபெறுகின்ற அதற்கு முதல் நாள் அன்று அனைத்து காளைகள், இந்த அலங்காநல்லூரில் உள்ள ஜல்லிக்கட்டு காளைகள் அவர்களுடைய குலதெய்வத்திற்கு ஆலயத்திற்கு கொண்டு வந்து ஒரு சிறப்பு வழிபாடானது நடைபெறுவது வழக்கம். அந்த வகையிலாக இன்றைய தினம் நாளைய தினம் அந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவது இன்று அந்த காளைகளுக்கு, ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு சிறப்பு வழிபாடானது தற்பொழுது இந்த குலதெய்வம் கோயிலில் நடைபெற்று வருகிறது. இது குறித்து இந்த அலங்காநல்லூரை சேர்ந்த பொதுமக்கள் நம்மோடு எந்த அவடம் கேட்கலாம். அம்மா வணக்கம். அதாவது இந்த வழிபாடானது எத்தனை ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது? இந்த ஜல்லிக்கட்டை பத்தி வருதுங்க. தலைமுறையா இது நாங்க கும்பிட்டுக்கிட்டே வரோம். எந்த ஆண்டுன்றதே தெரியல. இது திருமல நாயக்கர் திருமல நாயக்கர் காலத்துல இருந்தே நாங்க சாமி கும்பிட்டுக்கிட்டே வரோம். ஆனா மாடுங்கிறது அதை மாடாவே நாங்க நினைக்கிறது இல்லை. எங்க வீட்டு பிள்ளைகளா நினைச்சுதான் நாங்க அதை சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு தடை பண்ணவுடனே எங்களால் தாங்க முடியல. கேரளாவெல்லாம் இப்போ மாடு அடிமாட்டுக்கு போயிட்டு இருக்கு. நாங்கள் அப்படிலாம் பண்ணலை. அதை வீட்டில் பிள்ளைகளை விட அன்பாக வளர்க்குறோம். அதை சந்தோஷப்படுத்துகிறோம். ஜல்லிக்கட்டுங்கிறது சந்தோஷம் தான் படுத்துகிறோம். அதை அடிமைப்படுத்தலை, அதை கொடுமைப்படுத்தலை. நாங்கள் எங்களுடையது அதான் தெய்வம். நாங்கள் இன்னைக்கு சிறப்பாக சாமி கும்பிட்றோம். நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடக்கும் அப்படின்னு நினச்சி தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த வழிபாடு பற்றி சொல்லுங்கள். இந்த வழிபாடு இந்த தெய்வத்துக்கு சாட்சியாக இந்த மாட்டுக்கு தான் நாங்கள் செய்கிற வழிபாடு. நாளேவும் போய் எங்கள் குலதெய்வம் கோயிலில் போய் பொங்க வச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுநாள் சாயங்காலம் 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே பொங்க வச்சு சாமிங்களுக்கெல்லாம் பிள்ளையார் கோயில், எங்கள் பிள்ளையார் கோயில் அங்கே இருக்குது, அதுக்கு சாமி கும்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் குலதெய்வம் மாதிரி நாங்கள் மாட்டுக்கு செஞ்சு துணிமணி வேஷ்டி போடுவோம், துண்டு போடுவோம், பொங்க வச்சு எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுத்து அதுக்கப்புறம் வாழைப்பழம் கொடுத்து தான் அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிக்கிருக்கிறோம். அதே தான் இன்றைக்கி நடக்குது. எங்களுக்கு முன்னே எத்தனையோ காலத்துக்கு முன்னே இருந்து செய்கிறாங்க. இன்றைக்கி அதான் செய்கிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக ஜல்லிக்கட்டு நடத்தப்படல. இப்போ நாளைய தினம் ஜல்லிக்கட்டு நடத்தப்படுமா? அதற்கான நடவடிக்கைகள் ஏதாவது நீங்கள் எடுத்துருக்கீங்க? நாங்கள் கோர்ட்டில் எங்களுக்கு கண்டிப்பாக இந்த நடக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. எங்கள் ஊர் பிள்ளைகள்லாம் இருந்துமே சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் பூராமே நாங்களும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்கம்மா, அதாவது காவல்துறையின் உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கு. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாலமேடு பகுதியில் தடை மீறி காளைகள்லாம் அவிழ்த்து விடப்பட்டது. நாளைக்கு இந்த அலங்காநல்லூர் பகுதியில் ஜல்லிக்கட்டு நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதா. நடக்கும் அப்படின்னா நாங்கள் போராட்டம் மாதிரிலாம் பண்ணல. மாடை பிடிச்சிட்டு போய் எங்களை வாடி வாசல்லையாவது விடுங்க எங்கள் மாட்டுகளை. ஏன்னா சந்தோஷப்படுத்தணும், அதுதான் இந்த வருஷம். அதுக்கப்புறம் தடையை மீறி அடுத்த வருஷம் அவங்களே தடையை நீக்கி நடத்துவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள். மோகன் அவர்கள் கூறிய கருத்துக்களை கேட்டிருப்பீங்க. மிகவும், அதாவது இந்த நாளை கலந்து கொள்ள, ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள இந்த ஜல்லிக்கட்டு மாடுகளை இன்றைய தினம், அதாவது ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு முதல் நாள் அன்று இந்த குலதெய்வ கோயிலில் அந்த ஜல்லிக்கட்டுக்கு அதனை குளிப்பாட்டி தற்பொழுது அதற்கு புத்தாடை அணிந்து அலங்காரம் செய்து தற்பொழுது வழிபாடு நடைபெற்று வருகிறது. நாளைய தினம் ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்தாது தங்களுக்கு மிகவும் மன வருத்தத்தை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது என்று கூறிய அவர்கள் நாளைய தினம் கண்டிப்பாக வாடி முன்பாக நாங்கள் பூஜையை செய்து வழிபடுவதற்கு காவல்துறையினர் அனுமதிக்க வேண்டும் என்பது இவருடைய கருத்தாக இருக்கிறது. ஏற்கனவே இன்றைய தினம் மதுரை மாவட்டம் பாலமேடு பகுதியில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற இருந்த நிலையில் காவல்துறையினர் அந்த வாடிவாசல் முன்பாக பேரிகார்டுகளை வைக்கப்பட்டு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்த அந்த சூழலில் வாடிவாசல் சற்று தொலைவில் இந்த ஜல்லிக்கட்டு காளைகளானது அவிழ்த்து விடப்பட்டது. இது மைதானம் முழுவதும் அந்த காளைகள் சுற்றி வரும் அந்த நிலையை பார்த்தோம். மேலும் காவல்துறையினரும் சற்று சிறிய அளவிலான ஒரு தடியடி நடத்தி பொதுமக்களை அந்த இருந்து கலைத்தனர். மேலும் மாடுகள் அவர்களை தாக்காத வண்ணம் பாதுகாப்பும் பணியில் ஈடுபட்டு வந்தன. இது குறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடம் கேட்டபோது உச்சநீதிமன்ற ஆணையின்படி இங்கு ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடாது என்பது விதிகளின்படி தற்பொழுது காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் மதுரை மாவட்டம் முழுவதும் 2000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் தடை மீறி ஜல்லிக்கட்டு ஏதும் மதுரை மாவட்டத்தில் நடைபெறவில்லை
என்பது மாவட்ட காவல்துறை கண்காணிப்புடைய கருத்தாக இருக்கிறது. மேலும் நாளைய தினம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடாது, அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்படி நாளை நடைபெறக்கூடாது என்பதற்காக அந்த பகுதியிலும் காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர். தற்பொழுது இன்று பகல் 2:30 மணி முதல் இங்கு அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அலங்காநல்லூர் ஊருக்கு வரும் 2 பாதைகளிலும் காவல்துறையினர் வாகன சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு இங்கு பாதுகாப்பு, அதாவது ஒவ்வொருவரும் இங்கு உள்ளே வருவர்கள் ஒவ்வொருடைய பெயர்களும் வாகன எண்களும் பதிவு செய்த பின்னரே இங்கு அனுமதிக்கப்படுகின்றனர். அந்த அளவுக்கு இந்த பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பானது சற்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் நாளை தினம் கண்டிப்பாக வாடிவாசல் முன்பாக நாங்கள் காளைகளை கொண்டு சென்று வழிபாடு நடத்துவோம் என்பது இப்பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த ஆண்டாக இந்த பகுதியில் ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மோகன்.